தமிழகத்தின் தலைசிறந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த 180 உடற்கல்வி ஆசிரியர் நியமனம் தொடர்பாக ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டரில் கல்வி அலுவலர் இவர்களுடைய சிக்னேச்சர் இன்னும் இடம்பெறலை. கல்வி அலுவலருடைய சிக்னேச்சர் இன்னும் இடம்பெறலை. இது அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்களா, இல்லை அஃபிஷியலாக இல்லாமல் நான் அஃபிஷியலாக லீக் ஆகிடுச்சா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 180 உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு மேயர் அவர்களின் 2026-27 கல்வி ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அறிவிப்புன்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற மாவட்டத்துக்கு இது பொருந்தாது. இது மற்ற மாவட்டத்துக்கு வேணும்னா நீங்கள் மாநகராட்சிகள், மற்ற மாநகராட்சிகளுடைய உட்பட்ட நிதிநிலை அறிக்கை எப்படின்னு பாருங்கள். இது வந்து குறிப்பாக சென்னை மாநகராட்சியோட நிதிநிலை அறிக்கை. இது மேயர் அவர்கள் வாச்சிருக்காங்க. இதில் அங்கே சொன்ன மாதிரி இங்கே ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. 180 பணியிடங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அறிவிப்பு எண் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நேராக போய் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குங்க. இந்த நிதிநிலை அறிக்கை 2026-27 ஒரு கல்வி ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 100 மாணவர்களுக்கு மேல் பயிலும் 180 பள்ளிகளில் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியர்களை பெற்றோர் ஆசிரியர் கழகம், பள்ளி மேலாண்மை குழு PTA அல்லது SMC மூலியாக 10 மாதங்களுக்கு பணியமர்த்தப்படுவார்கள். 10 மாதங்கள்னா தற்காலிக மாதம். அப்போ இது எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்க? 3.65 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது ஏற்கனவே நடந்திருக்கு. ஏன்னா இது வந்து தாவேக ஆட்சியில் நிறைவேற்றலை. தமிழக வெற்றி கழகம் இதை அனுமதி தான் கொடுத்துருக்கு. ஆனால் இது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போதே இந்த நிதிநிலை அறிக்கை கொடுத்துருக்காங்க. நிதியும் அவங்க தான் ஒதுக்கியிருக்காங்க. 3.65 கோடி கிட்ட DMK பீரியடில் தான் ஒதுக்கியிருக்காங்க. தாவேகா வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுது, சைன் பண்ணி வெளியே ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இது எங்கேருந்து வருது சார்னா, ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. 2025-26 ஆண்டில் முதற்கட்டமாக 141 உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சென்னை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உடல் ஆரோக்கியம், ஒழுக்கம் மற்றும் விளையாட்டுத்திறனை மேம்படுத்தும் வகையில் 2ஆம் கட்டமாக 2026-27 கல்வியாண்டில் தொடக்க பள்ளிகளுக்கு இதுதாங்க. முதல்ல 141 பண்ணியிருக்காங்க. இப்போது 2வது கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஓவராலாக தொடக்க பள்ளிகளுக்கு 101, நடுநிலை ஆசிரியர் பள்ளிகளுக்கு 29, உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு 50 என 180 தற்காலிக உடற்கல்வி ஆசிரியர்களை ஜூன் 2026 முதல் மார்ச் 2026 வரை தொகுப்பூதிய அடிப்படையில் 10 மாதங்களுக்கு நிரப்ப சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையில் தான் இது இடம்பெற்றிருக்கு. அப்போது இந்த 180 பணியிடங்களும் ஒன்லி ஃபார் சென்னை மாநகராட்சி பள்ளிகள் தான். இது வேறு மாவட்டத்திற்கு இந்த மாதிரி அறிவிப்பு வராது. அப்படி அறிவிப்பு வரணுன்னா உங்கள் மாவட்டத்தில் என்ன அறிக்கைன்னு போய் பாருங்கள். முக்கியமாக வெவ்வேறு மாநகராட்சிகள் இருக்கும், கோயம்புத்தூர் மாநகராட்சி இது போன்ற இடங்களில் அங்கே அறிவிப்பு இருக்கான்னு போய் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக்கலான பின்புறத்தில் இருக்கிற தகவல். இந்த தகவல் உண்மை சரியாக எவிடென்ஸாக இருக்குன்னா லைக்கை போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற லைக்கை வச்சு தான் இந்த வீடியோ எவ்வளோ உண்மை அப்படின்றது தெரிய வரும். ஆஸ் வெல் அஸ் உங்கள் கருத்தையும் பதிவு பண்ணுங்கள், உங்கள் கேள்வியும் கேளுங்க, டவுட்டையும் கேளுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த PDF லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இதே நிதிநிலை அறிக்கையில் இன்னொரு பணியிடத்தை பற்றியும் ஒரு தகவல் ஒளிஞ்சிருக்கு. அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த பதிவு வேணுன்றவங்க சார் நெக்ஸ்ட் அப்டேட் எப்போன்னு போட்டு விடுங்க.